ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்து 7ஆம் திருமொழி 8வது பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக புறப்பட்டு கண்டம் என்னும் கடிநகர் தேவப்பிரயாகை க்ஷேத்திரத்தை அடைகிறோம். கங்கா நதி அப்படியே பாய்ந்து கொண்டிருக்கிறது. கங்கை கரையில அற்புதமான க்ஷேத்திரம். புருடோத்தமன் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். இப்ப 8வது பாசுரம். மீண்டும் கண்ணனாகவே அந்த எம்பெருமானை காண்கிறார் பெரியாழ்வார். அவர் கிருஷ்ணன் ஆரம்பிச்சா பாதியில நிறுத்துவாரா? 6ஆம் பாட்டும் கண்ணன், 7ஆம் பாட்டும் கண்ணன், 8ஆம் பாட்டும் கண்ணன். இந்த பதிகத்தையே எவ்வளவு அழகா அமைச்சிருக்காரு பாருங்க. முதல் பாசுரம் ராமன், 2, 3 உலகளந்த பெருமாள், 4 ஸ்ரீமன் நாராயணன், 5 பல அவதாரங்கள், 6, 7, 8 கண்ணன் 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 என்று இப்போது மீண்டும் கண்ணனாகவே. ஆனா எந்த கிருஷ்ணன்னா இப்ப வளர்ந்து மகாபாரத யுத்தத்தை நடத்திய கிருஷ்ணன். பெரியாழ்வார் எவ்வளவு பெரிய கட்டிக்காரர் பாருங்க. முதல்ல என்ன பண்ணார்? குட்டி கண்ணனா கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சான் இல்லையா, அந்த கிருஷ்ணன்னு 6ஆம் பாசுரம் அருளி செய்தார். 7ஆம் பாசுரத்துல இன்னும் கொஞ்சம் வளர்ந்து மதுராவுக்கு போய் கம்சன் அடிச்சானே, அந்த கிருஷ்ணன்னார். இப்போ பேரம்பேத்தி எல்லாம் பெற்றெடுத்து மகாபாரத யுத்தத்தை நடத்தி கொடுக்கிறானே, அந்த கிருஷ்ணனாக கண்டம் என்னும் கடிநகர் எம்பெருமானை அனுபவிக்கிறார். 8வது பாசுரம் நாமும் அனுபவிப்போமா? திரை பொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்து தன் மைத்துனன் மார்க்காய் அரசனை அவிய அரசினை அருளும் அரி புருடோத்தமன் அமர்வு நிறை நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு 2 கரைபுரை வேள்வி புகைக்கமழ் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. திரைபொரு கடல் சூழ் திண்மதில் துவரை வேந்துதன் மைத்துனன் மார்க்காய் அரசனை அவிய அரசினை அருளும் அரிபுருடோத்தமன் வாழ்வு நிறை நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு 2 கரைபுரை வேள்வி புகைக்கமழ் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. இப்ப பாட்டின் முதல் பாதி பாருங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணா? துவாரகாதீசன், துவாரகையின் தலைவனாக இருந்து ஆட்சி பண்ணின்னு வரான். அப்போ அவனுடைய அத்தை மகன்களாகிய பாண்டவர்கள் கிருஷ்ணன் சரணாகதி பண்ணி, எங்களை இந்த மாதிரி துரியோதன 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாத வாசம்னு இருக்க சொன்னா, 13 வருஷ தண்டனையும் அனுபவிச்சோம், அதுக்கப்புறமும் ராஜ்யம் தர மாட்டேங்கிறான், அது நீதான் என்னன்னு கேட்கணும், 10 ஊர் இல்ல, 5 ஊர் இல்ல, 1 ஊர் இல்ல, குண்டூசி நிலம் கூட தரமாட்டேங்கிறான், நீதான் வழிகாட்டணும்னு சரணாகதி பண்ணா. அவர்களுக்காக அவளுக்கு ராஜ்யத்தை மீட்டு தரேங்கிற சாக்குல ஒரு மகாபாரத யுத்தத்தையே நடத்தி பூமி பாரத்தை போக்கிட்டான் கிருஷ்ணன். பூமிக்கு பாரமாக பல தீயவர்கள் இருந்தா எல்லாரையும் ஒரே இடத்துல மொத்தமா கொண்டு வந்து அழிச்சா நல்லா இருக்கும். அதனால இதை ஒரு சாக்கா வச்சுட்டு யுத்தத்தை நடத்தினானா. இப்ப அப்படியே பாசுரத்துக்கு வாருங்கள். திரை பொரு கடல் சூழ் திண்மதில் துவரை. துவரைனா துவாரகைன்னு அர்த்தம். இந்த துவாரகை எப்படி இருக்கான்? திண்மதில், திண்ணா உறுதியான மதில் சூழ்ந்த துவாரகை. ஏன்னா யாரும் முற்றுகையிடக்கூடாது, இடைஞ்சல் வரக்கூடாது. மதுரால இருந்த வரைக்கும் ஜராசந்தன் அடிக்கடி முற்றுகையிட்டான், யாரும் உள்ள நுழையாதபடி. திண்மதில் துவரை, திடமான மதில்களால் சூழப்பட்ட துவரைங்கிற துவாரகை. அத்தோடு மதில் மட்டும் பாதுகாப்பு இல்ல, திரை பொரு கடல் சூழ், கடல் சூழ்ந்த துவாரகை. அந்த கடலை தாண்டி எல்லாம் அவ்வளவு எளிதில் எல்லோரும் வந்துட முடியாது. அது எப்படிப்பட்ட கடல்னா திரை பொரு, திரைனா அலைன்னு அர்த்தம், பொருனா மோதக்கூடியன்னு அர்த்தம். திரை பொரு, அலை மோதக்கூடிய. பொருதல்னா சண்டை போடுவதுன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? பொருதல்னா மோதுதல் தானே சண்டை போடுறதுன்னா. அப்ப திரை பொருனா அலை மோதிண்டே இருக்குமா கரையில. திரை பொரு கடல் சூழ், அலை மோதக்கூடிய கடலால் சூழப்பட்ட திண்மதில் துவரை, திடமான மதில்களால் சூழப்பட்ட துவாரகை. துவரை வேந்து, வேந்துன்னா வேந்தன் ராஜா. அந்த துவாரகாதீசன் யாருன்னா கண்ணபிரான். உக்ரசேனர் பேருக்கு ராஜான்னு சொல்லிட்டாலும் ஆட்சி பண்ணுவதெல்லாம் கண்ணன் தானே. துவாரகாதீசன் இவனுக்கு தானே பேரு. அந்த துவரை வேந்து தன் மைத்துனன் மார்க்காய். மைத்துனன்னா பொதுவா நாம என்ன பண்ணிடுறோம்னா பிரதரின்லான்னு அர்த்தம் சொல்லிடுறோம். நல்ல தமிழ்ல மைத்துனன்னா அத்தை மகன் அர்த்தம். அத்தையோட மகனுக்கு மைத்துனன்னு பேரு. அப்போ நப்பின்னைய பார்த்து ஆண்டாள் பாடும்போது உன் மைத்துனன் பேர் பாடங்கிறா. நப்பின்னையே உன்னோட மைத்துனனை பாடுறதுக்காக வந்திருக்கோம். நப்பின்னைக்கு மைத்துனன் யாரு? நப்பின்னைக்கு கணவன் கிருஷ்ணன். அப்ப மைத்துனன் பிரதரின்லா பலராமனான்னு சில பேர் கேட்டுடுவா. அப்படியே ஒருத்தரங்கிட்ட கேட்டார், அது அர்த்தம் இல்ல. அந்த நப்பின்னைக்கு அத்தை யாருன்னா யசோதை. அந்த அத்தையான யசோதையின் மகனுக்கு அத்தை மகனுக்கு மைத்துனன்னு பேரு. அது கிருஷ்ணனைத்தான் குறிக்கிறது. ஆக இப்ப விஷயத்துக்கு வருவோம். ஆகையினால தன் மைத்துனன் மார்க்காய். இப்ப நப்பின்னைக்கு யசோதை அத்தை, அவளோட மகன் கிருஷ்ணன் மைத்துனன்.
கிருஷ்ணனுக்கு அத்தை யாரு? குந்தி. அந்த அத்தையோட மகன்கள் பாண்டவர்கள். மைத்துனன்கள்னா கிருஷ்ணனுக்கு அத்தை மகன்களாக இருக்கக்கூடிய பாண்டவர்கள்னு அர்த்தம். தன் மைத்துனன் மார்க்காய் அந்த அத்தை மகன்களாகிய பாண்டவர்கள் கௌரவர்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவன் 10 ஊரும் தரமாட்டேங்கிறான், 5 ஊரும் தரமாட்டேங்கிறான், 1 ஊரும் தரமாட்டேங்கிறான், குண்டூசி நிலமும் தரமாட்டேங்கிறான். சரி, அரசனை அவிய அரசினை அருளும். அரசன்னா இவா ராஜ்யத்தையும் சேர்த்து வச்சு ஆட்சி பண்ற ராஜாவான துரியோதனன் அர்த்தம். அவியன்னா அவன் அழியும்படியாக, அரசனை அழிய அந்த துரியோதனன்கிற தீய சக்தி, அவனோடு சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லோரும் அழியும்படியாக அழித்து, அவியன்னா இந்த இடத்துல அழித்து, அரசினை அருளும். அரசனை அவிய, அந்த அரசன் துரியோதனனை அழிச்சான். அரசினை அந்த ராஜ்யத்தை, மொத்த ராஜ்யத்தையும் அருளும் பாண்டவர்களுக்கு அருளினான். தர்மபுத்திரன் நேர்வழியில ஆட்சி பண்ணுவான், அது கிருஷ்ணனுக்கு தெரியும். தர்மனை போல ஒரு நல்ல ராஜாவை பார்க்க முடியாது. அதனால மொத்த ராஜ்யத்தையும், இவாளுக்கு சேர வேண்டிய இந்திரபிரஸ்தம் மட்டும் இல்ல, துரியோதனன் கைவசம் இருந்த ஹஸ்தினாபுரத்திலிருந்து மொத்த ராஜ்யத்தையும் அருளும். யார் தர்மப்படி ஆட்சி பண்ணுவானோ அந்த தர்மபுத்திரன் கையிலேயே கொடுத்தான். அப்படிப்பட்ட புருடோத்தமன் அமர்வு. அப்படிப்பட்ட புருடோத்தமன். இதுல புருடோத்தமனுக்கு முதல் பாட்டுல இருந்தே அர்த்தம் சொல்லிட்டோம். இந்த அரின்னு ஒண்ணு வந்திருக்கேன்னா இதுக்கு ஒரு விசேஷ அர்த்தம் வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டியிருக்கார். சம்ஸ்கிருதத்துல பெருமாளுக்கு ஹரிஹின்னு திருநாமம், அதுதான் தமிழ்ல ஹரினா இருக்கு. இந்த ஹரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? ஹரினா என்ன அர்த்தம்னா ஹரிர் ஹரதி பாபானி, பாபங்களை, ஹரத்தினா அழிப்பவன், பாபங்களை அழிப்பவனுக்கு ஹரின்னு பேரான். இங்க துரியோதனனையும் கௌரவர்களையும் எப்படி அழித்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தானோ, நம் பாபங்களாகிய கௌரவர்களை அழித்து நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அரியான். அதனாலதான் இங்க அரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, கௌரவர்களை அழித்தான், பாண்டவருக்கு ராஜ்யம் கொடுத்தான். நம் பாபங்களை அழிப்பான், நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை தருவான். அந்த புருடோத்தமன் அமர்வுன்னு தருந்த இடத்துல, அமர்வுன்னா என்னன்னா பொருந்தி எழுந்தருளி இருப்பதுன்னு அர்த்தம். இப்போ அமர்தல்னா என்ன சொல்லுவோம்? ஒரு இருக்கை, இது போல ஒரு சேர் இருக்குன்னா இதுல அமர்ந்தா இருப்போம். இதுல எப்ப அமர்வோம்னா இது நமக்கு பொருத்தமா இருந்தா அமருவோம். இப்ப இதே ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது இந்த சேர் ஒரே உயரமா இருக்குன்னா அது என் கழுத்துக்கு மேல அப்படியே கட் ஆயிடும்னா அந்த சேர்ல உட்காந்து ஷூட் பண்ண மாட்டோம். இது ஒரே பாதாளமா இருந்தாலும் உட்கார மாட்டோம். அமரக்கூடிய இடம் மட்டும் இப்போ சமாளிச்சு நிக்கிறதுனா எங்க வேணாலும் நின்னுடுவோம். உட்காரணும்னா அந்த இடம் நமக்கு சூட்டபிளா இருந்தாலே ஒழிய உட்கார மாட்டோம். இது ஏதோ திருப்ப திருப்ப சொன்னதே சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நீங்க இதை சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல உள்ள நுட்பத்தை நல்லா ரசிக்கலாம். ஒரு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், அவ ஒரு சேரை காட்டுறா, உட்காருங்கோங்கிறா, நமக்கு அது சரி வரும்னு சொன்னா உட்காருவோம். அவ்வளவு தூரம் சரி வராதுன்னா இல்ல சார் பரவாயில்ல நான் நின்னுக்கிறேன்னு சொல்லிடுவோம். இப்போ பஸ்ல டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு நல்லபடியா இருக்குன்னு தெரிஞ்சா உட்காருவோம். இல்லையா நான் நின்னுட்டே டிராவல் பண்றேன்னு சொல்லிடுவோம். அந்த பெருமாள் அமர்கிறார்னா என்ன அர்த்தம்னா அந்த க்ஷேத்திரம் பெருமாளுக்கு பொருத்தமா இருக்குன்னு அர்த்தமா. வியாக்கியானத்துல காட்டப்பட்ட நுட்பம் புருடோத்தமன் அமர்வு, பெருமாளுக்கு அந்த பிளேஸ் ஃபிட்டிங்கா இருக்கு, பர்ஃபெக்டா சூட்டா இருக்கு, அதனால பொருந்தி எழுந்தருளி இருக்கிறார். ஆக கடல் சூழ்ந்த மதிலால் காக்கப்பட்ட துவாரகைக்கு வேந்தனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தன் மைத்துனன் அத்தை மகன்களாகிய பாண்டவர்களுக்காக அரசன் துரியோதனனை அழித்து அரசு ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து அவளை ஆட்சி பண்ண வச்சானே, பாபங்களை போக்கும் ஹரி பொருந்தி அங்கே எழுந்தருளி இருக்கான். எங்க? கங்கை கரையில உள்ள கண்டம் என்னும் கடிநகர். எப்பேற்பட்ட கங்கை? நிறை நிறையாக நெடியன யூப்பம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு. இந்த கங்கை கரையில நிறைய யாகங்கள் பண்ணுவாளாம். ஒவ்வொரு யாகமும் பண்ணும்போது யூபஸ்தம்பம்னு ஒரு தூண், ஒரு பில்லர், அதை நாட்டுவது வழக்கம். நிறைனா கூட்டம்னு அர்த்தம். நிறை நிறையாக, கூட்டம் கூட்டமாக, அதாவது நிறைனா ஒரு கூட்டம், கூட்டம் கூட்டமான என்ன அர்த்தம்னா அது கூட்டம் 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 போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நிறை நிறையாக நெடியன உயரமா இருக்கக்கூடிய யூப்பம், அந்த யாகஸ்தாலையில் பயன்படுத்தக்கூடிய யூபஸ்தம்பங்கள் நிரந்தரம் நிரந்தரமாக தொடர்ச்சியாக, ஒழுக்கு விட்டுனா ஓடிண்டே இருக்குன்னு அர்த்தம். இன்னும் புரியலையா? கங்கை கரையில யாகம் பண்ணி யூபஸ்தம்பங்கள் நாட்டிடுவா. கங்கை என்ன பண்ணுமா, வேகமா போற வேகத்துல கரையை தாண்டி ஜலம் வந்து அந்த யூபஸ்தம்பத்தை அடிச்சுன்னு போயிடுமா. ஏன் இப்படி பண்றதுன்னா அதுக்குள்ள 2 நுட்பம் இருக்கு. ஒண்ணு, கங்கையில அதிகமா நீர் வருது, அதுல வேகமும் இருக்கு, கரையும் தாண்டதுனால கரையில இருக்கிற ஒரு யூபஸ்தம்பத்தையே அடிச்சுட்டு போகக்கூடிய அளவுக்கு கங்கையில சக்தி இருக்கு. இது ஒண்ணு புரிஞ்சுடுத்து. 2, யாகம் பண்ணி தானே யூபஸ்தம்பத்தை நட்டு வச்சிருக்கா, அதை போய் ஒரு நதி அடிச்சுன்னு போறதுன்னா இத மங்களகரமா பாட்டுல சொல்லலாமான்னா அப்படி இல்லையா. யூபஸ்தம்பத்தை நட்டுட்டோன்னு விட்டுடாத, அடுத்து வர ராஜா புதுசா யாகம் பண்ணி புதுசா யூபஸ்தம்பம் நடட்டும், அதுக்காக அடிச்சுன்னு போறதான். இப்ப அடிச்சுன்னு போனது இந்த யாகத்தை அழிக்கிறதுக்காக இல்ல, அந்த யாகம் நல்லா முடிச்சுடுத்து. அதே இடத்துலயே மீண்டும் மீண்டும் யாகம் பண்ணணும். திரும்ப திரும்ப யூபஸ்தம்பம் எல்லாரும் கரை நெடுக்க நட்டுட்டாங்கன்னா
கங்கை கரையில அப்புறம் யாகம் பண்ண முடியாதே. தொடர்ச்சியா யாகம் நடக்கணுங்கிறதுக்காக நிறையாக கூட்டம் கூட்டமாக நெடியன யூபம், ஏற்கனவே நட்டப்பட்ட பெரிய யூபஸ்தம்பங்களை நிரந்தரம் இடைவிடாமல் நிரந்தரமாக ஒழுக்கு விட்டு அப்படியே அடித்து கொண்டே ஓடுகிறது. அது மட்டும் இல்ல, 2 கரைபுரை வேள்வி புகழ்கமழ் கங்கை. இந்த 2 கரையிலையும் 2 கரை, கங்கைக்கு 2 கரை இருக்கு இல்லையா, அந்த 2 கரை புரை வேள்வி. 2 கரை புரைன்னு இருக்கு பாருங்க. அந்த புரைங்கிற வார்த்தைக்கு அழகா மாமுனிகள் ஒரு அர்த்தம் காட்டியிருக்கார். புரைனா ஒத்து இருக்கு, சிமிலரா இருக்கான். எதுல சிமிலரா இருக்குன்னா 2 கரை புரை, 2 கரையும் ஒரே மாதிரி. எதுலன்னா வேள்வி புகை கமழ் கங்கை. வேள்வி யாகங்கள் பண்றா, அந்த புகை யாகத்துல அந்த தீயிலிருந்து வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, கமழ் வாசனை வீசக்கூடிய கங்கை. அதாவது கங்கையின் வடக்கு கரையில பார்த்தாலும் யாகம் பண்ணிட்டே இருக்கா, அந்த யாக புகையின் வாசனை வந்துட்டே இருக்கு. தெற்கு கரையில பார்த்தாலும் யாகம் பண்ணிட்டே இருக்கா, வாசனை வந்துட்டே இருக்கு. ஏன் தொடர்ந்து யாகம் பண்ணிட்டே இருக்கான்னா அதைத்தான் முன்னாடி சொல்லிட்டார். முன்னாடி ஒரு யாகம் பண்ணி யூபஸ்தம்பம் எல்லாம் நட்டுருப்பார். இதெல்லாம் நட்டுட்டாலே இனிமே நாம எப்படி இங்க யாகம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். கங்கை அதுக்குள்ள அந்த யூபஸ்தம்பத்தை எல்லாம் அடிச்சுன்னு போயிடும், யாகம் பண்ண சுவடே இருக்காது. அப்ப நாம பண்ணுவோம்னு அடுத்த நபர் பண்ணுவாராம். இப்படியே அடுத்தடுத்து பண்ணிட்டே இருந்தா எப்போதுமே 2 கரைபுரை, 2 கரையிலையும் ஒரே மாதிரி ஒத்து வேள்வி புகை, யாகம் செய்த அந்த புகையானது கமழ், நறுமணம் கமழக்கூடிய கங்கை. இப்ப அர்த்தம் புரிஞ்சு விட்டான்னு பாருங்க. 2 கரைபுரை, 2 கரைகளிலும் ஒரே மாதிரி வேள்வி புகை, யாகத்தின் புகையானது கமழ் கங்கை, வாசனை வீசக்கூடிய கங்கை. கண்டம் என்னும் கடிநகரே. அந்த கங்கை கரையில் இருக்கும் கஷேத்திரம் தான் கண்டம் என்னும் கடிநகர். ஆக பாசுரம், திரை பொரு கடல் சூழ் திண்மதிள் துவரை வேந்து தன் மைத்துனன் மார்க்காய் அரசனை அவிய அரசினை அருளும் அரி புருடோத்தமன் அமர்வு நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு 2 கரைபுரை வேள்வி புகைக்கமழ் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. திரைபொரு கடல் சூழ் திண்மதிள் துவரை வேந்துதன் மைத்துனன் மார்க்காய் அரசனை அவிய அரசினை அருளும் அரிபுருடோத்தமன் வாழ்வு நிறையாக நெடியன யூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு 2 கரைபுரை வேள்வி புகைக்கமழ் கங்கை கண்டமென்னும் கடிநகரே. அலைகள் மோதக்கூடிய கடலால் சூழப்பட்ட திடமான மதில்கள் சூழ்ந்த துவாரகைக்கு தலைவனாகிய கண்ணபிரான் தன்னுடைய மைத்துனன்மார்கள், அத்தை மகன்களாகிய பாண்டவர்களுக்காக அரசன் துரியோதனனை அழித்து அரசாகிய ராஜ்யத்தை மீட்டு கொடுத்து அனுகிரகம் பண்ணா. அந்த அரிபுருடோத்தமன் பொருந்தி எழுந்தருளி இருக்கும் இடம் எதுன்னா கங்கை கரையில. கூட்டம் கூட்டமா பெரிய பெரிய யூபஸ்தம்பங்களை நிரந்தரமாக அடித்து கொண்டு ஓடக்கூடிய, 2 கரையிலையும் ஒரே மாதிரி யாகத்தின் புகைகள் கமழக்கூடிய கண்டம் என்னும் கடிநகர் தான் அந்த க்ஷேத்திரம். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், the Lord of Dwaraka, which is surrounded by the sea and surrounded by firm compound walls, for the sake of his cousins the Pandavas, destroyed the evil king Duryodhana and handed over the kingdom to Dharmaputra. That Hari Purushottama now dwells in Kandam ennum Kadinagar on the banks of river Ganga, which overflows with Upastambhas which are planted. It is situated on the banks of river Ganga, which overflows with long Upastambhams in clusters always, and which is known for performance of yagas and the fragrance of smoke from yagas on both its banks என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, பல திவ்ய தேசத்து பெருமாளை கண்டம் என்னும் கடிநகர் ஒரு க்ஷேத்திரத்துல பார்க்கலாங்கிறார். அது எப்படி பல பெருமாளை ஒரு இடத்துல எப்படி பார்க்க முடியும்? அடுத்த பாசுரத்தில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். திரை பொரு கடல் சூழ் தென்மதில் துவரை வேந்து
தன்மை துணன்மார்க்காய் அரசினை அவிய அரசினை அருளும் அரிபொருடோத்தமன் அமர்வு நிறை நிறையாக நெடியனயூபம் நிரந்தரம் ஒழுக்கு விட்டு இரண்டு கரை புரை வேள்வி புகை கமழ் கங்கை கண்டம் என்னும் கடினஹரே